இன்னைக்கு நம்ம வாழைப்பூ மசாலாவோட செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருள் வந்து வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே பொடி பொடி அரிஞ்சாச்சு. அதுக்கு தேவைன்னா பருப்பு வந்து மிக்சியில் ஊற வச்சு போட்டாச்சு. அரைச்சி எடுத்துட வேண்டியதான். அதை நல்லா பாதியில் அரைச்சி எடுத்த நோக்கு நல்லா அரைச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு அதில் பச்சை மிளகா இருந்தால் எல்லாமே பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணினோம். கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடி பொடி அரிஞ்சு மிக்ஸ் பண்ணினோம். அது இல்லாமல் எங்கள் ஊரில் மழை வர அதிகமாக பெய்யுது. இங்கே பாருங்கள், நல்லா மழை, கள்ளக்குறிச்சி எல்லாம் நல்லா விடி மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்களும் பாருங்கள் இப்படி பெய்யுது பார்த்தீங்களா. சரி, ஓகே, நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எண்ணெய் பொழிஞ்சிட்டு இருக்குது, அதை வடை போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். தட்டி நல்லா மசாலா ரெடி ஒன்று போட வேண்டியதான். அதை போட்டுகிட்டே இருக்கிறோம். ஏன்னா குளிருக்கு இதமாக இருக்குது, அதிகமாக செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி அமாவாசை வேறு, நிறைய விஷயம் செய்யணும். அதனால் பருப்பட ஆரம்பித்தாச்சு. அதை வெந்துட்டு இருக்கு. அப்படியே திருப்பி போட வேண்டியது ஒன்றுன்னா இல்லை பழைய வேக்கர் வந்துடுச்சு. அடுத்து திருப்பி போடணும் ஒன்றுன்னா இந்த 5-6 வரை போட்டிருக்கோம். அது இல்லாமல் இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது வாழைப்பூன்றது ரொம்ப அருமையானது. இன்றைக்கி செஞ்சு பார்க்குற மாதிரி முடியா. நீங்கள் பாருங்கள், திருப்பி போட்டுன்னு அதை எடுக்க வேண்டியதான். நல்லா வந்துடுச்சு. முறுமுறுன்னு இருக்குங்களா, பொன்னிறமாக 10 எடுத்துட வேண்டியதான். அப்போ நல்லாயிருக்கும். கழுவி விடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பொன்னிறமாக எடுத்துருங்க. இந்த எடுத்தாச்சு. நாங்களும் சாப்பிட போகிற எடுத்துது. நீங்களும் பார்த்துட்டு செஞ்சுட்டுனாலும் சொல்லுங்கள். நல்லா எண்ணெய் வடிகட்டி சாப்பிடுங்க. அது மழை டைம்லாம் சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும். அது வாழைப்பூ போட்டு செஞ்சதெல்லாம் நல்லா மிக சிறப்பாக இருக்குது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சரி நண்பர்களே, நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டாலும் சொல்லுங்கள், செஞ்சு பாருங்கள். மக்களோட நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய் பாய், உங்கள் நண்பன்.